வெல்கம் டு த ரோஹினி டிசைனர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிளாஸில் இருந்து வீக்லி 2 days வந்து எம்ப்ராய்டரி கிளாஸும் போட போகிறேன்ப்பா ஆன்லைனில். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மிஷின் தான் வேணும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய மிஷின் பேர் வந்து ரெனவ் 130 அப்படிங்கிற மிஷின். இந்த மிஷின் தான் வேணும். ஓகேங்களா? நம்ம இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜிக்ஜாக் மிஷின் சொல்லுவாங்க. நம்ம நார்மல் மிஷினோட திங்ஸும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு அதுக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த இதுக்கு பல் செட்டு அதை வந்து மாற்றிக்கணும். கீழே பார்த்திங்கன்னா இதில் வந்து சேம் இது வந்து மோட்ரு போட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். நார்மலாக பெடல் போட்டு இதை ஸ்டிச் பண்ண முடியாது. சரிங்களா? இன்னும் வந்து மிஷினை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த மிஷின் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எம்ப்ராய்டரியும் போட்டுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் போடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து எல்லாமே சேம், நம்ம அதே மாதிரி தான். இது வந்து நம்ம இது வந்து நேராக போகும், இது வந்து கிராஸாக ஜிக்ஜாக்காக போகும். இதுக்கு நீடில் வந்து நம்பர் 14 நம்பர் 11 இருக்கும். 14 வந்து தின்னான கிளாத்தெலாம் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு, நார்மலாக போடுறதுக்கு. 11 வந்து இதுக்கு. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் பார்த்துக்கோங்க. இது வந்து லிவர், மிஷினில் அடியில் நம்ம வந்து லிவர். இது இப்போல்லாம் வர பெரிய மிஷின்லேயும் இருக்குது. இது வந்து நம்ம லிவர். இதுதான் வந்து ஸ்டிச்சிங்கோட அளவை வந்து பெருசு சிறுசாக்கும். இது வந்து மோட்ரு. இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரியது. இது நான் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருக்கேன், இருங்க ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஸ்பீடு, மிஷினோட நம்மளோட ஸ்பீடு என்ன கண்ட்ரோல் வச்சுக்கலான்னு. ரொம்ப ஸ்பீடாக தைக்கணுமா, ஸ்லோ பழகிற வரைக்கும் என்னோடதில் கம்மி. நான் இந்த மிஷின் வந்து ஒரு 15,000 வாங்கினேன். நான் வாங்கி 2 years ஆகுது. நார்மல் மிஷின் மாதிரியே பெடலும் இருக்குது, அதான் ஓடும். ஆனால் நான் கற்றுக்கிட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ 2 years தான் இந்த மிஷினில் திரும்ப நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் ரொம்ப வந்து என்ன டச் விட்டுச்சு, ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுத்த மாதிரி இல்லை. இது வந்து புதுசு தான் எனக்கும். ஆனால் ஸ்டிச்சிங் எனக்கு வரும், ஆனால் கிளாஸ் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிஷினில் வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பல் செட்டு இருக்கும், பல்லு மாதிரி இருக்கும், அது போய் வரும். இதில் வந்து அது இருக்காது. இது வந்து இப்படி போடும் ஸ்டிச்சிங். இது வந்து நம்ம அதே சேம் மிஷினில் இருக்கிற மாதிரியே தான். டென்ஷன்னு, நூல் போடுறது, அங்கேயும் த்ரெட் போடுற இடம் தான். இதெல்லாம் நாளைக்கு கிளாஸில் எப்படி த்ரெட் போடணும் எல்லாம் சொல்லுவேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தான் ஸ்டிச்சிங்கோட அளவை வந்து நமக்கு பெருசாக்கணும். சிறுசாக வேணுமாங்கிறத சொல்லும். இந்த கீழே இருக்க நம்மளோட லிவரை புஷ் பண்ணிங்கன்னா தொடையை வச்சு அமுக்கணும். தொடையை வச்சு அமுக்குனிங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து இந்த லிவர் அமுக்க அமுக்க மேலே வந்து ஸ்டிச்சிங்கோட அளவு மாறும். பார்த்திங்கன்னா இந்த தெரியும், நான் கீழே தொடையில் அமுக்கும் போது அங்கே மாறுது. பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து 0லேருந்து இருக்கும், 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். இது நம்மளுக்கு வந்து இதில் வந்து 2 ஸ்டிச்சு தான், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, சாட்டின் ஸ்டிச்சு. அந்த சாட்டின் ஸ்டிச்சோட அளவு வந்து இதில் தான் நம்ம தொடையை வச்சு தான், நம்ம நீயை வச்சு அமுக்கி தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். 5ல் வச்சா பெருசாக இருக்கும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்னது. 0ல் வச்சா நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி நார்மல் ஸ்டிச்சஸாக இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங்கை போடணும். இது வந்து நார்மல் நம்ம மிஷினில் இருக்கிறது தான். ரிவர்ஸ் இது சின்ன தையல் பெரிய தையல், அது வந்து நம்ம ஸ்டிச்சு பிளேட்டை மாற்றும் போது மாற்றிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இதை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இந்த மிஷின் எம்ப்ராய்டரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம எம்ப்ராய்டரி மட்டும் வச்சுக்கிடுவோம். த்ரெட் போடுறது அங்கே. ஸோ இது நீட்டாக இருக்கும். சரி, இதில் வந்து வேறு என்ன தேவைப்படுங்கிறதையும் யோசிப்போம். பார்க்கலான்னா இது வந்து ஒன்லி மோட்டரால் மட்டும்தான் ஓட்ட முடியும், பெடல் போட்டு ஓட்ட முடியாது. இதுக்கு என்ன திங்ஸ் வேணுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூ போடுறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஜிக்ஜாக் ஸ்டிச்சிங்கில் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த லிவரை வந்து
அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போடணும். நம்ம என்ன திங்ஸுங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து இந்த த்ரெட்டு வேணும். பாபின் கேஸ் பார்த்துக்கோங்க. இந்த பாபின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ராய்டரி மிஷினோடது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஏற்கனவே நம்ம 2 சைஸ் பார்த்துருப்போம். சின்ன மிஷின், பெரிய மிஷின். இது வந்து இன்னொரு மிஷினோடது. இந்த பாபின் கேஸை நாளைக்கு கிளாஸில் இருக்கும்போது காட்டுறேன். ஒரு மார்க்கிங் வேணும். அதுக்கப்புறம் கட்டர் வேணும் நமக்கு. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 12 இன்ச், 14 இன்ச்சு, 10 இன்ச் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம ஆரிக்கு போடுற 18 இன்ச் அந்த ஃப்ரேம் வந்து வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மிஷினில் நீடில் பார்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து தட்டு வரும். அப்போ நம்மளால் டிசைன் வந்து ஃப்ரீயாக போட முடியாது. ஸோ நமக்கு வந்து 12 நம்மளுக்கு வந்து ஒரு சின்னது போட்டால் இதை விட சின்னது வேணால் வாங்கிக்கலாம். ரொம்ப பெருசு வந்து போட வேண்டாம். மேக்ஸிமம் சைஸ் 12, 14 அதுக்கு மேலே போக வேண்டாம். நமக்கு பாப்லின் கிளாத்து வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் வாங்கிக்கோங்க. இந்த த்ரெட்டு இது வந்து காட்டன் த்ரெட்டு, இன்டர்லாக் த்ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 222, 444ன்னு அந்த நூலோட வெயிட்டை பொறுத்து சொல்லுவாங்க. இது வந்து மட்டி த்ரெட். இது டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்துரும். அடுத்து வந்து ஜரி த்ரெட்டு வேணும். நமக்கு சில்க் த்ரெட் வேணும். ஒரு பல கலரில் வந்து சில்க் த்ரெட் வாங்கி வச்சுக்கிறணும். என்னென்ன கலர் வேணுமோ அது கொஞ்சம் சில்க் த்ரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்து எப்படி அந்த த்ரெட்டை இது வந்து ஒரு நமக்கு பேப்பர் வேணும். ஏன்னா துணி வந்து நைஸான துணியிலலாம் தைக்கும்போது வந்து ஜிர்ஜாக்கா விழுகும்போது ஓட்டை விழுந்துடும். அதுக்காக அடியில் பேப்பர் இல்லாட்டி பேப்பர் வச்சுக்கலாம். அதில் இதாக இல்லைன்னா பேப்பர் போட்டுவோம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கேன்வாஸ் வாங்கிக்கலாம். அதுபோக நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் வேணும். அது காட்டலை நான். ட்ரேசிங் ஷீட்டு, கார்பன் ஷீட்டு வேணும். ஸ்கேலு இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான திங்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம நூல் கோர்க்கும்போது சில்க் த்ரெட்டை வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கிறணும். பாக்ஸில் போட்டுக்கிட்டு மேலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது வீட்டில் இருக்க பீங்கான் பவுல் மாதிரி இது மாதிரி இருக்கிறதோ, பீங்கான் உடஞ்சி இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பாக்ஸஸில் வாங்குகிற அந்த பவுலில் கூட ஏதாவது வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை மிஷினுக்கு பின்னாடி நான் அடுத்த ஃபர்தர் கிளாஸில் வந்து இதை நான் என்ன பண்ணணும், எப்படி மாட்டணுங்கிறத சொல்லித்தருவேன். இந்த திங்ஸ் எல்லாம் வேணும். இந்த மிஷின் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது தைக்க முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி கிளாஸ் அதுவும் மேனுவல் மிஷினில் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக இருக்கும் ஆன்லைனில். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. நான் இது வந்து போட போகிறேன், பாருங்கள்.